ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங்கில் ஒரு 12,500 இந்த ரேஞ்சில் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே F22 அப்படின்ற இந்த ஃபோனை சாம்சங் தரப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது, இல்லை யார் வாங்கலாம், வாங்கக்கூடாது, இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு என்ன ஃபோன் சாம்சங்கில் வாங்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் கிளியராகவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு 5000 லைக் வருதா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல F22ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜையும் காமிச்சிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்றதை கொடுத்துட்டு அப்படியே ஸ்பெக் டீட்டெயில்ஸும் சில இதை கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ரேம் வேரியண்ட் அண்ட் ஸ்டோரேஜ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போது சீலை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆருமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா பாக்ஸில் கேஸே இல்லை. கேஸ் இருந்தால் தானே எஃப்ஐஆர் பண்ணுவாங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, ஓகே. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸில் 15 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து 25 வாட்ஸ் வரைக்குமே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிளும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டெனம் ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக டிசைன் எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். வரி வரியாக வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வேவ்ஸ் மாதிரி ரொம்ப குட்டியாக வந்துட்டு இதனால் கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னாலுமே ஸ்லிப் ஆகாமல் இருக்குது. இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேப்பரில் அப்படி நகத்தை வச்சு ஒரு இழுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு கோடு கோடாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்த மாதிரியான ஒரு டிசைன். அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9.3 mm, வெயிட் வந்து 203 கிராம் வந்து வெயிட் இருக்குது. கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா வெயிட் இருக்கிற ஃபீல் இருக்குது. பட் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நல்ல ஒரு லாங்காக இருக்குது டிஸ்பிளே அப்படின்றனால கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லாவே காம்பாக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேயோட பெசல்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நல்லா மினிமமாக கொடுத்துருக்காங்க. பட் டாப்லையும் பாட்டம்லையும் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. வாட்டர் ட்ராப் நாச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் ஓல்டு டிசைன் மாதிரியே. அதுக்கு பதிலாக பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் லுக் வைஸ் நல்லாவே இருந்திருக்கும். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.4 inch HD ப்ளஸ் சூப்பர் AMOLED 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நல்லாவே ஒரு ஸ்மூத்தான டிஸ்பிளேவாக இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது HD ப்ளஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கங்கே பிக்சல்லாம் வந்துட்டு டெக்ஸ்டெல்லாம் பார்க்கும்போது கிளியராக தெரியுது. ஸோ ஃபுல் HD கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. பட் சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்றது ஒரு சின்ன ஹைலைட் தான். ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. வீவிங் ஆங்கிளாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி நல்லாவே சேச்சுரேஷன் பூஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது டிஸ்பிளே வந்துட்டு. சிம் ட்ரேயை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சாம்சங் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஆவரேஜான ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து பண்ணிக்க முடியும். பாட்டமை பொறுத்த வரைக்கும் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Helio G80 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கேன். G80 ஆல்ரெடி M32லையும் இதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இருங்க சாம்சங் கிட்டே கேட்டுறேன். ஹலோ சாம்சங்கா? ஆமாங்க, இந்த லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு M32க்கு அந்த ப்ராசர் டவுட் கேட்டிருந்தேன்ல, அதில் MediaTekோட அந்த G80 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருந்தீங்க. இதுலேயும் அதே தானா? F22லையும் சேம் தானா? ஏன் ஸ்டாக் நிறையா வாங்கி போட்டிங்களா? சரி, ஓகே. ஸோ 15,000 செக்மெண்ட்டில் ஆல்ரெடி சாம்சங்கில் M32 அப்படின்ற ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனில் இதே ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10,000 செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு 12,500 இந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஃபோனில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டெய்லி யூஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, கேம் பிளே கூட ஓரளவுக்கு வந்து நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் பெருசாக லேக் இருக்காது. பட் ஹை கிராஃபிக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. நான் கேமர் ப்ரோ இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டாலும் இந்த ஃபோன் ரெக்கமெண்ட் இல்லை. பட் டெய்லி யூஸ் நீங்கள் பண்ணுறீங்க, நார்மல் அப்பப்போ கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்.
இருக்கும். சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம் F22. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் நேம், அப்புறம் கீழே வந்து உங்கள் மெயில் ஐடி கேட்பாங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். ஓப்பன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெகுலராக போடக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ட்விட்டர் பேஜுக்கான லிங்க் இருக்கும். ஓப்பன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. போடக்கூடிய ட்விட்டர் எல்லாத்துக்குமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது, நம்மளோட லவுடோலிடெக் ஷார்ட்ஸுக்குன்னு தனி ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம அதில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. நம்ம அடிக்கடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் வீடியோலாம் அதில் போட போகிறோம். மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை வந்து வின் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12,500 இந்த ரேஞ்ச் வருது. ஸோ உங்களுக்காக தான் வந்து இதை கொடுக்குறோம். நீங்கள் பண்ண வேண்டிய சப்போர்ட் எல்லாமே ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது எனக்காக அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னாலே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ மறக்காமல் கிவ்அவே அட்டன் பண்ணுங்கள். ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை 10 நாளைக்கு அப்புறம் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளோட கம்யூனிட்டி டேப்லையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃபோட்டோ அவுட்புட் நீங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் பார்க்க நல்லாவே இருக்குது. பியூட்டி மோடும் கூட ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பேக் சைடில் 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 48 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே நல்ல ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது. குயிக் ரிவ்யூ அப்படின்றனால என்னால் ஒரு சில சாம்பிள்ஸ் தான் ஆட் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் செகண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. 123 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வைடு நல்லாவே வந்து கவர் ஆகுது. இது மெயின் கேமராவோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு சில சாம்பிள்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 48 மெகா பிக்சல் பேக் சைடும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அண்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 UI Core 3.1 Android 11 பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 1 UI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான UI தான். பட் இந்த மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் எக்கச்சக்கமாக இன்ஸ்டால் பண்ணியே வந்து கொடுக்குறாங்க டிஃபால்ட்டாக. அதில் இந்த சைடில் இருக்கக்கூடிய டிஸ்கவர்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட சஜஷன் வரும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே இனிமேல் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை தவிர பார்க்கும்போது 1 UI யூசருக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான UI அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 15 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னா தனியாக தான் அடாப்டர் வாங்கணும். பேட்டரி லைஃப் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 2 நாள் வந்து பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். பேட்டரி அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இதில் என்ன ஹைலைட் இருக்குது, குறை இருக்குது, யார் வாங்கலாம் வேணாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேட்டரி 6000 mAh கொடுத்தது வந்து நல்ல ஒரு ஹைலைட். இவங்களோட 1 UI பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் UI உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அண்ட் டிஸ்பிளேவும் ஹைலைட் தான். 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஓவரால் குவாலிட்டி, பிரைட்னஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் இதில் குறை அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்துருக்கலாம். HD+ கொடுத்தது வந்து ஒரு பெரிய குறை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 15 வாட்ஸ் தான் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 வாட்ஸ் அடாப்டராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதில் தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இருக்கு, அதை கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது கேம் பிளேலாம் அதிகமாக பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு வேணாம். நார்மல் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நான் அதிகமாக வந்து ஃபோன் பேசிட்டே இருப்பேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம். சைனீஸ் ஃபோன் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து சாம்சங்கில் தான் ஒரு 12,500 வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். அதே சமயம் இன்னும் 2,500 எக்ஸ்ட்ரா போட்டு 15,000 பார்த்தீங்க அப்படின்னா M32 வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து சாம்சங் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கும். அதில் ஃபுல் HD+ டிஸ்பிளேலாம் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12,500 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,500 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்ன இருக்கு இல்லை அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சதா இல்லை அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த கிவ்அவே சொல்லியிருந்தேன், கீழே லிங்க் இருக்கு, அதையும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.